வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7,950 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, ஸோ இது மாதிரியான பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 வந்து ஸ்டார்டிங் சேலரி ஆகும். அதிகபட்சம் வந்து 78,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 4/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து அதாவது உங்களுடைய மொபைல் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 4/5/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பேங்க்கில் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சேனல் மூலமாக 5/5/2023 லாஸ்ட் டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ இது மாதிரியான கேட்டகரியெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதே மாதிரி கிளர்க் போஸ்ட்டு, ஸோ இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்டில் அது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து 24 டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட்டர், ஸோ இது மாதிரி வந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆடிட்டர், ஸோ இது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து குரூப் சி பணிக்கானது. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியா போஸ்ட்டினுடைய அஃபிஷியலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 7,500 போஸ்டிங் இதெல்லாமே சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, அதேமாதிரி கிளர்க்கு, ஸோ இது மாதிரி வந்து பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7,500 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது அப்ராக்சிமேட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அதிகமாகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதற்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து இந்தியனாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 30 இயர்ஸ் அண்ட் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் SC ST 35 இயர்ஸ் வரைக்கும், OBC அதாவது BC அண்ட் MBC கேண்டிடேட் 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க எப்படி வந்து நீங்கள் அதாவது எந்தெந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னாவே அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதற்கு வந்து நீங்கள் www.ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதில் போய்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 100 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரியும் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வந்து அதாவது சலான் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் சவுத்தர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா இது எல்லாமே இந்த ஸ்டேட் எல்லாமே வருது. இதில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ இது மாதிரியான ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் தான் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டயர் 1 அண்ட் டயர் 2 இது மாதிரியான எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த டயர் 1 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூடு,
ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டிவைட் பண்ணி எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போது ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து தெளிவாக வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஸோ அதே மாதிரி உங்களுடைய வெரிஃபை ஆதார் நம்பரு, அதேமாதிரி உங்களுடைய ஐடென்டி கார்டுடைய நம்பரு, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடினோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய எக்ஸாமினேஷன், நீங்கள் வந்து எங்கே படிச்சிருக்கீங்க, ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் எப்போ படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங் என்ன, உங்களுடைய மார்க்ஸ் என்ன, இமெயில் ஐடி என்ன, வெரிஃபைடு இமெயில் ஐடி என்ன, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் சேவ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, ஸோ உங்களுடைய அட்ரஸ் ரிலேட்டடானது, அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஸோ இதெல்லாம் டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ காப்பீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது இவங்க ஜேபேக் ஃபார்மெட்டில் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கே சென்டர் 1 சென்டர் 2 வந்து இவங்க ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் வந்து பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் காப்பீஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இதை தான் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோ காப்பீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSCலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனோட லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.